கடைசி மூச்சில் என்னை பார்த்த ஆடு என்ன கேட்டிருக்கும்? கழுத்தை அறுக்கத்தான் இவ்வளவு அன்பு காட்டினாயா? கடைசி மூச்சில் என்னை பார்த்த ஆடு என்ன கேட்டிருக்கும்? கழுத்தை அறுக்கத்தான் இவ்வளவு அன்பு காட்டினாயா? கிறிஸ்து இயேசுவில் அன்பு நிறை இறைமக்களே, நற்கருணை பவனியினுடைய நீண்ட நெடிய பயணத்திற்கு பிறகு சற்று அமைதியாக அமர்ந்திருக்கும் உங்களுடைய உள்ளத்தில் திவ்ய நற்கருணை பிரசன்னத்தின் உன்னத தன்மையை உணர்ந்து கொள்ள அழைக்கிறேன். 4வது வாரம் என்று சொன்னாலே அதனுடைய மிக மேன்மையான தன்மையை நீங்கள் ஆண்டுதோறும் கடைபிடிக்கிற இந்த நேரத்தில் புனித மனுவேல் கொன்சால்வஸ் கார்சியா உங்களுக்கு கூறும் செய்தியை இதையும் சுமந்து செல்லுங்கள். ஸ்பெயின் நாட்டை சார்ந்த ஆயர் இவர். புனித மனுவேல் கொன்சால்வஸ் கார்சியா இவர்தான் கைவிடப்பட்ட நற்கருணை பேழையின் பாதுகாவலர். ஒரு முறை ஆயராக ஒரு பங்கை சந்தித்த வேளையில் பங்கு மக்கள் நற்கருணை சந்திப்பு இல்லாமல் வாழ்வதை பார்க்கிறார். அந்த வேளையில்தான் அவர் தன் மக்களோடு இவ்வாறு போதிக்க தொடங்கினார். இயேசுவை நீங்கள் அன்பு செய்வதாக சொல்கிறீர்கள், அவர் தனிமையாக இருக்கிறாரே, அவரை சந்திக்கவும் வணக்கம் செலுத்தவும் செல்வதற்கு உங்களுக்கு நேரம் இல்லையா? இயேசுவை மிக மிக நேசிக்கிறோம் என்று சொல்கிறீர்களே, அந்த இயேசு ஆலயத்திலே தனியாக அல்லவா கைவிடப்பட்ட நிலையில் நற்கருணையில் இருக்கிறார், அவரை சந்திக்க செல்வதற்கு உங்களுக்கு நேரம் இல்லையா? ஒரு நாளில் எத்தனை முறை நீங்கள் இயேசுவை சந்தித்தீர்கள்? மனிதர்கள் சந்திக்காத ஆலயங்களில் தான் நற்கருணை பேழையின் அடையாளத்தை விளக்குகள் காட்டுகிறது. மனிதர்கள் சந்திக்காத ஆலயத்தில் தான் நற்கருணை பேழையை சுற்றி விளக்குகள் அலங்கரிக்கப்படுகிறது. குறைந்தது ஒளியாவது இயேசுவை காணட்டும் என சொல்லி. எனவேதான் புனித மனுவேல் கொன்சால்வஸ் கார்சியா இந்த உலக மக்களுக்கு சொல்வார், உங்கள் ஆலயங்களில் கைவிடப்பட்ட நற்கருணை பேழை இருந்தால் தயவு செய்து கிறிஸ்தவர்களே அவரை சந்திக்க சொல்லுங்கள். 2வது சிந்தனையாக உங்கள் இதயத்தில் இன்னும் ஆழமாக நீங்கள் பொறித்துக் கொள்ள வேண்டியது, ரிமினி தீவில் கழுதைக்கு அந்தோனியார் சொன்ன ஒற்றை வரி வார்த்தை, உன்னை படைத்த ஆண்டவரை அறிந்து வணக்கம் செலுத்து. உன்னை படைத்த ஆண்டவரை அறிந்து வணக்கம் செலுத்து. முதலில் அவர் யார் என நீ அறிந்து கொள், அதன் பிறகு அவருக்கு நீ வணக்கம் செலுத்து, அது போதும். நற்கருணை ஆண்டவர் யார் என்பதை முதலில் நீ அறிந்து கொள் கழுதையை என சொல்லிதான் அவர் தன்னுடைய போதனையை ஆரம்பிக்கிறார். ஒரு பங்கு சமூகத்திலே ஒரு அருமையான முதல் திருவிருந்து நிகழ்வு நடைபெறுகிறது. மேலை நாடுகளில்தான் நல்ல தயாரிப்போடு குழந்தைகள் எல்லாம் நிறுத்தப்படுகிறார்கள். குழந்தைகள் அனைவரும் சிறந்த உடையோடு அருமையாக நற்கருணை பெறுவதற்கு குருவானவர் பங்கு தந்தை நல்ல தயாரிப்பை கொடுத்திருந்தார். அதற்கு முந்தைய நாள் பயிற்சி இருந்தது. ஒவ்வொரு குழந்தையும் வரிசையாக வருவது, திவ்ய நற்கருணை பெற்றுக்கொள்வது, வரிசை மாறாமல் பயணிப்பது, நல்ல பயிற்சி. முதல் திருவிருந்து நிகழ்வு திருப்பலி நடைபெற்றது. பங்கு தந்தை அருகே நிற்க முதல் திருவிருந்தை கொடுக்கிற அருள் தந்தை ஒவ்வொரு குழந்தையாக வரிசையாக வருகிறது. ஒற்றை பெண் குழந்தை என்ன நினைத்ததென தெரியாது, என்ன தோன்றியதென தெரியாது. பங்கு தந்தை கொடுத்த பயிற்சியை கடந்து நற்கருணை பெறுகிற வேளையில் முழந்தால் படியிட்டு தன்னுடைய நாவை நீட்டிக் கொண்டே இருந்தது. அருள் தந்தைக்கு பயங்கர கோபம். எல்லா குழந்தையும் அழகாக வரிசையாக வந்து நற்கருணை பெற்று வரிசை மாறாமல் பயணித்தார்கள். ஒற்றை பெண் குழந்தை இல்லை, முழந்தால் படியிட்டு வணக்கம் செலுத்தி திவ்ய நற்கருணைக்காக தன்னுடைய நாவை நீட்டிய வேளையில் ஐயோ வரிசை மாறிவிட்டதே. அருள் தந்தை கொடுத்த பயிற்சியை விட தாய் கொடுத்த பயிற்சி மேலாக இருந்தது. தாய் சொல்லிக் கொடுக்கிறாள், நற்கருணை பெறுகிற வேளையில் ஒரு பொழுதும் விளையாட்டாக சொல்லாதே, அவரை அறிந்து வணக்கம் செலுத்து. நற்கருணை வெறுமனை கரங்களை நீட்டிக்கொண்டு ஏதோ வந்த போக்கில் செலுத்தி வாங்கி சொல்கிற கிறிஸ்தவர்களே, முதலில் நற்கருணை என்பது என்ன என்பதை அறிந்து அன்பு செய்யுங்கள். அவரை அறிந்து வணக்கம் செலுத்துங்கள். அவருடைய மேன்மை, அவருடைய
ஆட்சி, அவர் செலுத்திய தியாகம், அவருடைய அன்பு, இதை அறியாமல் நற்கருணை உட்கொள்வது பாவம் என கற்பிக்கிறது திரு அவை. ஒற்றை கையை நீட்டிக்கொண்டு விளையாட்டாக எடுத்துக்கொண்டு இருக்கிற இடத்தில் சென்று நற்கருணை சாப்பிட்டு விட்டு விருப்பம் போல் அது வெண்ணிறை அப்பம்தான். ஆனால் எவர் ஒருவர் அதை அறிந்து உணர்ந்து அதை அன்பு செய்து அந்த நற்கருணை நோக்குகிறார்களோ அங்குதான் அதிசயம் புலப்படுகிறது. அந்த அற்புதத்தை, அந்த அதிசயத்தை கற்றுக் கொடுக்கிற இல்லம் பேறு பெற்றது. நீ நற்கருணை எடுக்கிற வேளையில் ஒருவேளை உன்னுடைய வாழ்க்கையினுடைய உன்னதமான தன்மை என்பதை எப்பொழுது நீ உணர்ந்து கொள்கிறாயோ அதுதான் மேன்மையானது. கரங்களில் எடுக்கிறாயா? அப்படியானால் இடக்கையை ஒருவேளை நீ சிம்மாசனமாக்கி வலக்கையை அமர வைத்து, ஆண்டவரே உன்னை மகிமையோடு ஏற்றுக்கொள்கிறேன் என ஏற்றுக்கொள்கிற மனம் தேவை. கழுதை வணக்கம் செலுத்தியது என்று சொன்னால் கழுதை நற்கருணையை அறிந்து அன்பு செய்தது. ஆனால் கழுதைக்குள்ள அறிவு கூட இங்கு பல மனிதர்களுக்கு இல்லை. அதுதான் வருத்தத்துக்குரிய காரியம். ஒரு கழுதை நற்கருணைக்கு முன்பாக வணக்கம் செலுத்திய அறிவு கூட அறிவுள்ள மனிதனுக்கு இல்லை என்பதுதான் வேதனைக்குரிய காரியமாக இருக்கிறது. இதுதான் இரண்டாவது நீங்கள் உள்ளத்தில் சுமந்து செல்ல வேண்டிய செய்தி. மூன்றாவதாக லூக்கா நற்செய்தி 24ஆம் அதிகாரம். எம்மாவுஸ் சீடர்கள் வழியோரம் விவாதித்துக் கொண்டே பயணிக்கிறார்கள். வேதனையோடு செல்கிறார்கள். வேதனை மிக்க ஒரு பயணம். அவர்களோடு இயேசு நடந்து செல்கிறார். ஆனால் அவர்கள் இயேசுவை அறிந்து கொள்ளவில்லை. இயேசு அவளோடு உரையாடுகிறார். என்ன பிரச்சனை? எதை விவாதிக்கிறீர்கள்? ஏன் ஒருவேளை உங்களுடைய உள்ளத்திலே ஒரு மகிழ்ச்சி இல்லை, நிறைவில்லை? எதை பேசிக் கொள்கிறீர்கள்? அவர்களோடு மோசே முதல் இறைவாக்கினர் வரை எல்லாவற்றையும் கற்றுக் கொடுக்கிறார். கிளையோப்பா சொல்கிறார், தன்னோடு பயணித்தவர் இயேசு என்பதை அறியாமலே சொல்கிறார், எங்களுடைய மீட்பர் எங்களோடு இல்லை, எங்கள் மீட்பர் எங்களை விட்டு இறந்து போய்விட்டார் என்று சொல்கிற வேளையில்தான் மாலை நேரம் எங்களோடு தங்கும் என்று அழைக்கிறார்கள். இயேசுவும் அவரோடு தங்குகிறார். அப்பொழுதுதான் அப்பத்தை பிட்டு அவர்களுக்கு கொடுக்கிறார். அப்பத்தை உண்ட அவர்கள் கண்கள் திறந்தன. ஏன் அதுவரை கண்கள் திறக்காமல் பார்வையில்லாமலா நடந்து சென்றார்கள்? அப்பத்தை உண்ட பிறகு கண்கள் திறந்தது என்று சொன்னால் அதுவரை பார்வையில்லாமல் ஒரு பயணம் இருந்ததா? இல்லை, இயேசுவோடு தான் பயணித்தார்கள். ஆனால் இயேசுவை அறிந்து கொள்ளவில்லை. அப்பத்தை பிட்டு உண்ட பொழுது இயேசுவை அறிந்து கொண்டார்கள். கண்கள் திறந்தன. ஆனால் அவளோடு இயேசு இல்லை. இயேசு போய்விட்டார். வாசியங்கள் தெரியும். இயேசு மறைந்து விட்டார். ஆனால் அந்த நற்கருணை அவர்களுக்குள்ளே சென்று அவர்களை மாற்றியது. வாழ்க்கையுடைய துயரங்களுக்கு மத்தியிலே பதில் கொடுத்தது. எந்த எருசலேமை விட்டு தூரமாக பயணித்தார்களோ அவர்கள் எருசலேமுக்கு திரும்பி சென்றார்கள். எந்த இடத்தை விட்டு பயந்து ஓடினார்களோ அந்த இடத்திற்கு மீண்டும் பயணித்தார்கள். எந்த பிரச்சனை விவாதித்தார்களோ அந்த பிரச்சனையை முடிவு கண்டார்கள். எந்த வாழ்க்கையுடைய அனுபவம் வேதனையை கொடுத்ததோ அந்த வேதனையிலிருந்து விடுதலையை கொடுத்தது அந்த நற்கருணை அனுபவம். ஆலயத்தில் வருகிற வேளையில் 1000 பிரச்சனை, ஆலயத்தில் வருகிற வேளையில் மனம் முழுவதும் கலக்கம், ஆலயத்தில் வருகிற வேளையில் என்ன முடிவெடுப்பதென தெரியாமல் வருகிறோம். கிறிஸ்தவர்களே, நற்கருணை உட்கொண்ட பிறகு உங்களுக்கான பாதையை காட்டுகிற கடவுளாக அவர் மீட்பின் சிம்மாசனத்தில் இதோ பிரசன்னமாக இருக்கிறார். இந்த நற்கருணை பெற்ற நாம், இந்த நற்கருணை உட்கொண்ட நாம் அவராகவே மாற வேண்டும். அவர் எனக்குள்ளே இருக்கிறார் என்ற அந்த பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும். என்னுடைய வாழ்க்கையுடைய பிரச்சனைகள், கசப்புணர்வுகள் எல்லாவற்றிற்குமான விடுதலை கொடுக்கிற கடவுளாக அவர் இருப்பார். இல்லை என்று சொன்னால் தொடக்க கவிதையாக சொன்னேனே, கடைசி மூச்சில் அந்த ஆடு என்ன பேசி இருக்கும்? கழுத்தை அறுக்கத்தான் இவ்வளவு அன்பு காட்டினாயா? இவ்வளவு நேசத்தோடு ஒரு குடும்பமாக இந்த ஊர் சமூகத்தை, இந்த பங்கு சமூகத்தை இணைத்த இந்த நற்கருணை, இந்த பந்தியில் தான் பாரபட்சம் இல்லை எல்லாம் அமர்ந்திருக்கிற காட்சியை கொடுத்த இந்த கடவுள், அவரை மறுதலிக்கிற யூதாஸாக நாம் மாறிவிடக் கூடாது. இந்த தூய பிரசன்னத்தை இதயத்தில் சுமக்கும் மக்களாக இருப்போம். ஆமேன்.